திண்டுக்கல் மாவட்ட மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்க வரப்போகக்கூடிய தாவேக்கு தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து அவர்கள் கூறுவதை கேட்கலாம். தமிழக மக்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யணும். பெண்கள் பாதுகாப்பில் முக்கியமில்லாமல் சூழல் இருந்துச்சு. அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை முறைப்படுத்தி சரியான முறையில் அதை திட்டமிட்டு போட்டித் தேர்வு தயாராக இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் வருங்காலத்தில் சிறப்பாக அதில் வெற்றி பெறதுக்கான அனைத்து வழிகளும் நீங்கள் செய்யணும். இப்போ டிஎன்பிசி மாணவர்கள் எல்லாமே பரீட்சை எழுதி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அது நீங்கள் ஆட்சிக்கு வந்துன்னே உடனே எல்லாத்தையும் வேகமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களோட பாதுகாப்பு சொன்ன மாதிரியே உங்களோட முதல் கையெழுத்தே பெண்களோட பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது டாஸ்மாக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் மக்கள் மேலேயும் மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சு அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதனால் வரி உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். வரியை கம்மி பண்ணிவிட்டு இந்த டாஸ்மாக்கு இந்த போதைப் பொருள்லாம் கொஞ்சம் ஒழிச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். கல்வி மருத்துவம் இலவசமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தரமானமாக செயல்பட்டாவே போதுமானது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராமங்களையும் போய் பார்த்து வருஷம் ஒரு டைமாவது நம்ம உள்ளே போய் பார்க்கணும். எந்தெந்த எம்எல்ஏ ஜெயிச்சாங்களோ அந்த எம்எல்ஏ வருஷம் ஒரு டைமாவது நம்ம எலெக்ஷனில் தொகுதியில் போய் அந்த தொகுதியை மக்கள்கிட்ட என்ன குறை நிறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாவே நம்ம சிறப்பாக செயல்படலாம். வழக்கமாக இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் இன்றைக்கி விஜய் வந்திருக்காரு. எல்லாரும் சொல்லிட்டு எதுவும் செஞ்சாங்க செய்யலைன்றதை காட்டிலும் இந்த பாதுகாப்பான விஷயத்தில் இந்த பெண்கள் பாதுகாப்பு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மதுனால தான் நாடே நாசமாக போயிட்டுருக்கு. அந்த குடிப்பழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொஞ்சம் மக்களை கொஞ்சம் நல்வழிப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும்.